மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 42. மாமா மாமா, மூச்சு வாங்க ஓடி வந்தவளை முறைத்தான் செல்வம். பால்கனி கதவில் சாய்ந்து ஃபோன் பேசிக்கொண்டிருந்தவன் காதில் இருந்து ஃபோனை எடுத்து சட்டையில் மூடிக்கொண்டு, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது இப்படி ஓடி வராதன்னு? சொல்கிற பேச்சே கேட்க மாட்டியா? கொஞ்சம் அதட்டலாக கேட்டான். அதில் மலரின் முகம் சுருங்கியது. போமாமா, நீ என்ன திட்டுற என்றவாறே அவன் நெஞ்சில் முட்டி மூச்சு வாங்கினாள். சரி சரி என்றவாறே மென்மையாக அவள் முதுகை வருடி ஆசுவாசம் செய்தான். அவன் மீண்டும் ஃபோனில் பேசத் தொடங்கிவிட அவன் நெஞ்சிலேயே சாய்ந்து கொண்டு நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். கண்களாலேயே என்ன என்று அவன் கேட்க ஒற்றை கையால் அவனை நெட்டி முறித்து அவன் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தாள். விரிந்த புன்னகையோடு பேசி முடித்துவிட்டு அழைப்பை துண்டித்தவன், என்ன கொஞ்சறதுக்கு தான் இவ்வளோ வேகமாக ஓடி வந்தியா என்றான். அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு என்ன திட்டுன என்றாள் கண்கள் சுருக்கி. சரி, சாரி. ஐயோ, என்ன மாமா பொசுக்குன்னு சாரி கேட்டுட்ட? அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது மாமா. அப்புறம் எப்படி கேட்கணும்? நான் சொல்கிற பேச்சை கேட்கலன்னா திட்டு வேண்டாம், அதுக்கு நீ கோபப்பட்டா நான் பொறுப்பில்லை அப்படின்னு திமிரா சொல்லணும். யாரு, நானா? திமிராவா? மற்றவங்க கிட்டேயே அப்படி பேச மாட்டேன், என் மலர்கிட்ட அப்படி பேசுவேனா? ஐயோ, அப்படிதான் மாமா சண்டை போடணும். எதுக்கு சண்டை போடணும்? அப்போதான் லைஃப் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தேவையில்லை. இங்கே பாரு மலரு, நீ லவ் பண்ண சொல்லிக் கொடு, கற்றுக்கிறேன். உன்கிட்ட சண்டை போட எல்லாம் சொல்லி கொடுத்தா அதை நான் செய்ய மாட்டேன், சரியா? அவன் கழுத்தை கட்டி கொண்டு தொங்கினாள். சரி சரி, நானும் சும்மா தான் சொன்னேன், நீ என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம்னு அப்படி கேட்டேன். அதுதான் தெரியுதே, சின்னதாக அதட்டுனதுக்கே உன் முகம் சுண்டக்கா மாதிரி சின்னதாக ஆகிடுச்சு. அவள் வெட்கத்தோடு புன்னகைத்தாள். அப்படியே அவளை அள்ளிக்கொண்டு சென்று எப்போதும் போல் ஊஞ்சலில் அமர்ந்தான். ஆமாம், நீ சண்டை போடுறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி நம்ம வீட்டில் ஒருத்தன் இருக்கானே, இப்போ எல்லாம் அவன்கிட்ட சண்டை போடுறது இல்லை போல. ஐயோ மாமா, வந்த விஷயத்தையே மறந்துட்டான் பாரு என்று தலையில் அடித்து கொண்டாள். அவனை பற்றி தான் மாமா சொல்ல வந்தேன். அவன் என்னென்ன பண்ணுறான் தெரியுமா மாமா? என்ன பண்ணா அவன்? என் முன்னாடியே தளிருக்கு முத்தம் கொடுத்தான் மாமா. என்னது, உன் முன்னாடியே அவன் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்துட்டானா? எவ்வளோ தைரியம் அவனுக்கு என்றவனை முறைத்து பார்த்தாள் மலர். என்னம்மா அப்படி பார்க்குற? அவன் பொண்டாட்டிக்கு அவன் முத்தம் கொடுக்குறான், உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்காம கேட்குறியா மாமா? ஐயோ, எவ்வளோ புத்திசாலி மலர் நீ. அவள் சிலிப்பிக்கொண்டு எழுந்து நின்றாள். அவளை பிடித்து இழுத்து மீண்டும் தன் கைப்பிடியில் வைத்து கொண்டு சின்னதாக சிரித்தான். போமாமா, இப்போ எதுக்கு சிரிக்கிற? அப்புறம் என் கோபமெல்லாம் காணாமல் போயிடும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக புன்னகைத்தான். ஏன்னு கேட்க மாட்டியா மாமா? ஏன்? ஏன்னா என் மாமா சிரிக்கும்போது அவ்வளோ அழகு. அந்த அழகில் மயங்கி என் கோபத்தை எல்லாம் விட்டுட வேண்டியதாக இருக்கே. நான் அவ்வளோ அழகெல்லாம் இல்லடி. என் கண்ணுக்கு நீ அழகாதான் மாமா இருக்க. உன் கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரிவேன். அவனிடம் இருந்து இறங்கி இடுப்பில் கையை வைத்து அவனை முறைத்தாள். வேற யார் கண்ணுக்கு அழகா தெரியணும் என்றாள் கண்கள் சுருக்கி. ஐயையோ, நான் அப்படி சொல்லலை ராசாத்தி. உன் கண்ணுக்கு மட்டும் நான் அழகா தெரிஞ்சா போதும். அது மிரட்டலாக கூறினாள். ஆனால் இன்னொரு பொண்ணுக்கும் என் அழகை ரசிக்கிற உரிமை இருக்கு. யாரு? அத்தையா? கிழிக்கும், உன்னை கொஞ்சிட்டு தான் மறுவேளை பார்க்கும் பாராது நொடித்து கொண்டாள். அம்மா இல்லடி, வேற ஒரு பொண்ணு. நீ கூட அவளுக்கு அப்புறம்தான். ஆ, யாரு மாமா அப்படிப்பட்ட பொண்ணு? தவிர்க்க நினைத்தாலும் அவள் குரலில் பொறாமையும் கோபமும் போட்டி போட்டன. அவள் இடையோடு இழுத்து அவள் நெற்றி முட்டி மெல்லிய குரலில் கூறினான். நமக்கு பிறக்க போற பாப்பா. அதை கேட்டதும் அவள் உள்ளத்தில் ஏதோ ஒரு உணர்வு தோன்ற அவள் கன்னமெல்லாம் சிவந்து முகம் முழுவதும் வெட்கம் பரவியது. சட்டென்று தன் துப்பட்டாவை எடுத்து அவன் முகத்தை மூடினாள். என்ன பண்ற மலரு, உனக்கு வெட்கன்னா உன் முகத்தை மூடிக்கணும். போமாமா என்று விட்டு அவன் மார்போடு ஒன்றினாள். தன் முகத்தில் இருந்து துப்பட்டாவை எடுத்து விட்டவன் அவளை இன்னும் இறுக்கிக் கொண்டான். மாமா, எல்லாரும் பையன்தான் வேணும்னு ஆசைப்படுவாங்க, நீ என்ன பாப்பா கேட்குற? எனக்கு பாப்பா தான் வேணும். சரிப்போ, ஆனால் உன்ன மாதிரியே இருக்கணும். எதுக்குமா என்ன மாதிரி? அப்புறம் அம்மாஞ்சின்னு எல்லாரும் சொல்லவா? அது சரி, என்ன மாதிரி இருந்தால் ராட்சசின்னு சொல்லுவாங்க, அது பரவாயில்லையா? உரக்க சிரித்தான் செல்வம்.
எப்போதேனும் அரிதாக இப்படி அவன் உறக்க சிரிக்கையில் இமைக்காமல் அதனை ரசித்து தன் மனதிற்குள் சேமித்து கொள்வாள் மலர். இன்றும் அவனை அதேபோல் இமைக்காமல் பார்த்திருந்தாள். அவள் மூக்கை பிடித்து ஆட்டி, யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும், நீங்க 2 பேருமே எனக்கு தேவதைங்க தான் என்றான். கலங்கிய விழிகளோடு மீண்டும் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். மலர் கீழே வந்தபோது தளிர் ஹாலிலேயே அமர்ந்திருந்தாள். என்னடி இங்கே உட்கார்ந்துருக்க? நீங்க சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டேன் மலரு. அப்புறம் என்ன, ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? நான் போக மாட்டேன் அவசரமாக கூறினாள். அதை கண்டு கிண்டலாக சிரித்தவள், ரொம்பதான் பயம் போல என்றாள். பயம் எல்லாம் இல்லை, ஒரு மாதிரி இருக்கு மெல்லிய குரலில் கூறினாள். ஓஹோ, கிண்டல் பண்ணாதீங்க மலரு செல்லமாக சினுங்கினாள். இப்போ நீ மேலே போற? முடியாது பிடிவாதமாக மறுத்தாள். செந்திலு, இங்க பாருடா, தளிருக்கு ஏதோ வேணுமாம், என்னன்னு கேளு உறக்க கத்தினாள். ஐயோ சும்மா இருங்க என்றவாறே அவள் வாயை பொத்த முயற்சித்தாள் தளிர். செந்தில் வெளியில போயிருக்கா மலரு சற்று தூரத்தில் அமர்ந்திருந்த சண்முகம் கூறினார். ஓ ஓகே மாமா என்றவள், தப்பிச்ச நீ, இல்லாத ஆளுக்கு தான் இப்படி பயந்து உட்கார்ந்திருந்தியா என்று கிண்டலடித்தாள். அப்போது அங்கே வந்தார் அமுதா. என்னடி வேணும்? அவசரமா ஏதாச்சும் தேவைப்பட்டா சொல்லு, நான் வேணும்னா மாமா கிட்ட சொல்லி என்று அவர் சொல்ல தொடங்கும் போதே மலர் அவர் வாயை பொத்தினாள். தளிரோ திரு திருவென விழித்து கொண்டிருந்தாள். அத்தை நீ சும்மா இரு, அவகிட்ட வண்டி இருக்கு, என்கிட்ட புல்லட் இருக்கு, பசங்க கிட்ட சைக்கிள் இருக்கு, ஏதாச்சும் அவசர தேவைன்னா அவளே போய் வாங்கிக்குவா, சரியா என்றாள். நீ தானடி ஏதோ வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அதனால தான் சொன்னேன். சரி சரி, நான் சொன்னதை மறந்துடு. அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே தளிர் வேகமாக எழுந்து அறைக்கு சென்று விட்டாள். என்னடியாச்சு என்றார் அமுதா புரியாமல். ஏன் அத்தை, ரிசப்ஷனுக்கு தேதி பார்த்தீங்க சரி, அப்படியே சாந்தி முகூர்த்தத்துக்கும் நாள் குறிச்சிங்களா இல்லையா? அதெல்லாம் குறிச்சாச்சரி, ஏன் அப்படி கேட்குற? நீ வேணும்னா பாரு, நம்ம வீட்டுக்கு முதல் வாரிசும் பேரனாவோ பேத்தியாவோ தான் இருக்க போகுது என்று சொல்லி கிண்டலாக சிரித்தாள். அமுதாவின் முகம் மாறியது. தங்கமணியை பார்க்க அவர் பார்வையை மாற்றிக்கொண்டார். மலர் சென்றதும், அக்கா நீங்க பண்றது தப்போன்னு தோணுது, உண்மையை மறைக்க வேண்டாமே என்றார். எதுக்குடி, விஷயம் தெரிஞ்சா இவ வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க மாட்டாளா? இவ சரி, செல்வத்துக்கிட்ட கூட சொல்ல வேண்டாமா? அவனும் கோபத்துல தானேடி இருக்கான். இந்த விஷயத்தை வெளியில சொல்ல போய் அது பிரச்சனையாகி நானே உங்க மாமாவை கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சிருக்கேன். திரும்பவும் அவர் மலை ஏறிட்டா என்ன பண்றது? சரிதாங்க்கா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா செந்தில் ரிசப்ஷனுக்கு திடீர்னு சேகர் வர்றப்போ இவங்க பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஊர் முன்னாடி அசிங்கமாகிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். முன்னாடியே சொல்லி வைக்கிறது தப்பில்லை இல்ல. கவலைப்படாத அமுதா, உன் மகன் ரிசப்ஷன் எந்த குறையும் இல்லாமல் நல்லா நடக்கும், அதை நான் பார்த்துக்கிறேன் திகைத்தார் அமுதா. அக்கா நான் அதுக்காக சொல்லலை. அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே எழுந்து சென்று விட்டார் தங்கமணி. வருத்தத்தோடு தங்கள் அறைக்கு சென்றார் அமுதா. தங்கமணியின் வார்த்தைகளால் அவர் மனது பாரமாகி போனது. நான் என் மகன் என்று எப்பொழுதும் பிரித்து பார்த்ததில்லையே, இந்த திருமணம் கூட செல்வம் நடத்தி வைத்தது தானே. என்னதான் செந்தில் விரும்பினான் என்றாலும் எங்கள் இருவருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து வைத்தது தவறு என்று எப்போதேனும் இவரிடம் சண்டையிட்டு இருப்போமா? ஏன், அவனிடம் கூட பெரியதாக கோபப்படவில்லையே. அவன் ஒன்று செய்தால் அது செந்திலின் நல்லதுக்குத்தான் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கும் போது இவர் மட்டும் ஏன் இப்படி யோசிக்கிறார்? நம் குடும்பமானத்திற்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காகத்தானே சொன்னேன். முதலில் இங்கே சேகரை வரவழைப்பதே எனக்கு பிடிக்கவில்லை. சரி, அவர் மகன் அவர் விருப்பம் என்று எதுவும் சொல்லாமல் அமைதியாகத்தானே இருக்கிறேன். என்னதான் மலர் செல்வத்தோடு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னும் 1 வருடம் கூட ஆகாத நிலையில் அப்படியே சேகரை குடும்பத்தில் சேர்த்து கொள்ள வேண்டுமா? இதெல்லாம் என் மனதில் இருந்தாலும் அமைதியாகத்தானே இருக்கிறேன். ஆனாலும் இப்படி ஒரு பேச்சு வாங்க வேண்டியிருக்கிறதே. மனதிற்குள் யோசித்து யோசித்து குமைந்து போனார். சண்முகம் அங்கே வந்தார். அவர் அருகில் அமர்ந்து, என்ன ஆச்சு என்றார். ஒன்றும் இல்லை. அண்ணி ஏதோ சொன்னாங்க, அதை கேட்டு உன் முகம் மாறிடுச்சு. வருத்தமாக நீ ரூமுக்குள்ளே வர்றதை பார்த்துட்டு தான் கேட்குறேன். அவர் பதில் சொல்லவில்லை. சரி விடு, என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அண்ணி ஏதாச்சும் சொல்லி இருந்தா அதை ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சிக்கோ. கொஞ்ச நேரத்தில் அவங்களே வந்து உன்கிட்ட அப்படி பேசினதுக்கு வருத்தப்படுவாங்க. சரியா, கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போ. அவரை கூர்மையாக பார்த்தார் அமுதா. இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரியுமா?
கேட்டுவிட்டு கோபமாக எழுந்து சென்று விட்டார். வெறுமையாக புன்னகைத்தார் சண்முகம். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.